ஏன் தங்கச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம கடைக்கு வந்துட்டாங்க. நம்ம கடைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கறி தோசை பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஓடிட்டு இருக்குது. அந்த கறி தோசை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க தான் போட்டாங்க. என் தங்கச்சி இப்போ மட்டும் கறி தோசை போடலங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மதியம் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் வந்து எனக்கு தோசை சுட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நான் ஸ்கூல் போகும்போது நெய் தோசை சுட்டு தருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சன்ஃப்ளவர் வந்து தோசை சுட்டு தரேன். அவ்வளோ வித்தியாசம். என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி யாருக்காச்சும் ஒரு சின்ன கஷ்டம் செய்யறாலும் தாங்கவே முடியாது. ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் வாய்தா கொஞ்சம் அதிகம். மற்றபடி என் தங்கச்சி தங்கமான பிள்ளை. எனக்கு எதனாலும் எங்கள் அண்ணனுக்கு எதனாலும் எங்கள் அப்பா அம்மாக்கு எதனாலும் மதனால ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி மட்டும்தான். ஒரு சில பேர்த்திலாம் காசு பணம் இருந்தாலும் ஓடி வந்து உதவி பண்ணணும்னு அந்த எண்ணமே இருக்காது. ஆனால் என் தங்கச்சி அப்படி இல்லாமல் ஒருபடி மேலே போய் எங்கள் வீட்டில் வந்து யாருக்கு என்னன்னாலும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து உதவி பண்ணுவா என் தங்கச்சி. இந்த மாதிரி அண்ணன் தம்பி மேலே அக்கா தங்கச்சி மேலே பாசமாக்கிற யாராச்சும் ஒரு பிள்ளை வந்து உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா மறக்காமல் எங்கள் பேரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கறி தோசை பார்த்தீங்கன்னா 80 ரூபா, கொத்து போட 50 ரூபா, பார்த்தீங்கன்னா 365 பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஆஃபராக போயிட்டே இருக்குது. நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் எல்கட் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா சண்முக ஹாஸ்பிட்டல் தாண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே ஸ்டார்ட் பாய்.